இங்க பாருங்க, இந்த மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே மாவட்ட நீதிமன்றங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த தகவல் தொகுப்புல நாம ஆழமா பார்க்க போறோம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம செல்லூர் இசேவா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நாம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். அது எங்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்கும். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, நீதிமன்ற வேலையோட அறிமுகம், சம்பள விவரம், யாருக்கெல்லாம் இந்த வேலை கிடைக்கும், என்னென்ன ஆவணங்கள் தேவை, விண்ணப்பிக்கும் முறை, அப்புறம் கடைசியா ஒரு குவிக் குவிஸ். இதெல்லாத்தையும் சீக்கிரமா பார்த்துடலாம். முதல்ல நீதிமன்ற வேலை அறிமுகம் பற்றி பார்த்துடலாம். இந்த வேலை என்னன்னா, மாவட்ட நீதிமன்றத்துல பாரலீகல் வாலண்டியர், சுருக்கமா PLVன்னு ஒரு பதவி அறிவிச்சிருக்காங்க. இது முழுசா ஒரு சட்டம் சார்ந்த தன்னார்வ வேலை. குறிப்பா காவல் நிலையங்கள்ல சமூக சேவை மாதிரி நீங்க ஒர்க் பண்ணலாம். காணாம போன குழந்தைகளை மீட்டெடுக்கிறது மாதிரியான ரொம்பவே முக்கியமான பொறுப்பான சேவைகளை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அடுத்து வேலை விவரங்கள் மற்றும் சம்பளம் பற்றி பார்க்கலாம். இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற கேள்வி, சேலரி எப்படி? இங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நிரந்தர ஜாப் இல்ல, ஒரு தற்காலிகமான வேலைதான். அதனால ஒரு வருகைக்கு, அதாவது நீங்க ஒரு முறை விசிட் பண்ணா 1000 ரூபாயும், அதே மாதிரி ஒரு கேஸ்க்கு அதிகபட்சம் 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மதிப்பூதியமா கிடைக்கும். சரி, யாருக்கு இந்த வேலை கிடைக்கும்? தகுதிகள் என்னென்ன? உண்மையிலே யாருக்கு அப்ளை பண்ணலாம்? இது ரொம்பவே ஈஸிங்க. நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும். வயசை பொறுத்த வரைக்கும் 25 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த அடிப்படை தகுதி இருந்தாலே நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, குறிப்பிட்ட சிலருக்கு முன்னுரிமை தர்றாங்க. சமூக சேவை ஆர்வமுள்ளவர்கள், ஆசிரியர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா முன்னுரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கன்வாடி பணியாளர்கள், உளவியலாளர்கள், MSW முடிச்ச பட்டதாரிகள், அப்புறம் திருநங்கைகளுக்கும் இந்த தேர்வுல ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. அடுத்ததா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்துடலாம். நீங்க அப்ளை பண்ணும்போது சில முக்கியமான ஆவணங்களை தயார் நிலையில வச்சுக்கணும். உங்க 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட், பிறந்த தேதிக்கு ஆதாரமா பிறப்புச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், அப்புறம் இருப்பிடச் சான்று, இதெல்லாம் கண்டிப்பா இணைக்கணும். இதோட சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் முன்னுரிமை தகுதி இருந்தா, அதாவது டிகிரி, MSW இல்லனா வேலை அனுபவம் இருந்தா அதுக்கான சான்றிதழ்களையும் மறக்காம அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதி, விண்ணப்பிக்கும் முடி. எப்படி அப்ளை பண்ணலாம்? ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒஃபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணுங்க. அங்க ரெக்ரூட்மெண்ட் அல்லது நோட்டிஃபிகேஷன் செக்ஷன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி முழுசா ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ள போஸ்ட் மூலமாகவோ அல்லது டைரக்டாவோ சப்மிட் பண்ணணும். இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வேலைக்கு எந்த ஒரு எழுத்துத் தேர்வும் கிடையவே கிடையாது. நீங்க அனுப்புற அப்ளிகேஷன் அடிப்படையில் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு நடத்தும் நேரடி நேர்காணல், அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமா மட்டுமே உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம விளக்க பதிவோட கடைசி பகுதி, உங்களுக்கான ஒரு குவிக் குவிஸ். குவிக் குவிஸ். இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த வேலைக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? ஆப்ஷன் A 10th, ஆப்ஷன் B 12th, இல்ல ஆப்ஷன் C டிகிரியா? இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த முழு தகவல் தொகுப்பையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.